க்கும் திருமங்கையாழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் இந்த மூவருக்குத்தான் சன்னதி வாசலில் தனி துவஜஸ்தம்பம் உண்டு. தினப்படி கைங்கரியம் திருமஞ்சனம் உண்டு. இப்போ நம்மாழ்வார்னு சொன்னா தினப்படியே திருமஞ்சனாகி குரட்டில் எழுந்தருளி அதற்குரிய முடி சாத்தி கொண்டு கொட்டு வந்து தீர்த்தாச்சா அப்படின்னு அந்த ஊரில் கேட்பார்கள். அது ஆனாத்தான் அவரவர் வீட்டில் யாருக்குமே சாப்பாடு. அதனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் திவ்வதேசம்ங்கிறது அந்த திவ்வதேசத்து பெருமாளோட சேர்த்துத்தான் கிரகங்கள் வீட்டிலேயே அமைத்திருந்தார்கள். பெரியாழ்வார் இன்னைக்கு ஒன்று பண்ணுறார். காலையில் அவர் தீர்த்தமாயிடுவார், திருமஞ்சனாகும். அரையர் சுவாமி பக்கத்தில் தாளத்தோடு இருப்பார். பெரியாழ்வார அர்ச்சக சுவாமி தன் திருக்கைத்தலமாக எழுந்துருள பண்ணி கொள்ளுவர். பெரியாழ்வார் தன் சன்னிதியிலேருந்து வெளியில் வருவர். வந்துட்டு வடபெருங்கோயிலுடையான் பக்கம் திரும்புவர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அவருடனே பாடுவர். இது 365 நாள், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. இப்போ மிச்சாழ்வார்கள்லாம் பல்லாண்டு பாடுறது என்றோ ஒரு தடவை. பிள்ளைலோகாச்சாரியர் தன் சிவஜனபூணத்தில் தெரிவித்தார், மற்ற பேருக்கு அது காதாச்சித்கம், இவர்க்கு இது நித்தியம். நித்தியமாக பல்லாண்டு பாடுவது பெரியாழ்வாருக்கு உண்டானது. மங்களா சாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். ஆகையால தான் தினப்படி வந்து பல்லாண்டு பாடுகிறார். அது பெரியாழ்வார் சன்னதி. பெரியாழ்வாருக்கு ஒரு பெரிய திருமாளிகை இருந்தது. பொன்னர் அங்கமன்னாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். திரு ஸ்ரீரங்கநாதனும் நான் இங்கே இல்லை, உங்கூருக்கே மாமனார் வீட்டோட வரேன் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிவிட்டார். வந்தாச்சு. பொண்ணு பிள்ளைக்கு கொடுத்தன வைக்கணும் இல்லையோ, தம் வீட்டையே அவர்களுக்கு வீடாக கொடுத்து இன்னைக்கும் பெரியாழ்வார் எழுந்தருளி இருந்த திருமாளிகை தான் ஆண்டாள் ரங்கமன்னார் சந்நிதியே. அவள் கோவிலுங்கிறது தனித்தல்ல, அதே சந்நிதியில் தான் இன்னைக்கு இருக்கார்கள். அதனால் வீட்டினுடைய அமைப்பை நீங்கள் அங்கே பார்க்கலாம். மேலே பார்த்தா ஜன்னல்லாம் கோவிலினுடைய ஜன்னலாட்டம் இருக்காது. அதில் ஏதோ பச்சை கதவு போட்டிருக்கும், சகப்பு கதவு போட்டிருக்கும், நீலக்கதவு, கண்ணாடியெல்லாம் விதவிதமான வர்ணத்தில் வச்சுருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் மாதவி பந்தல். இன்றைக்கி அந்த பந்தல் உள்ளது. மாதவி பந்தல் மேல் பல்கால்